ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் செயல்பாடு. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 54. இந்த மாதிரி கட்டத்தில் கொஷின் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. இணையே கண்டுபிடி. இதுக்கு இணையாக என்ன வருமோ அது ஆன்சர் எழுதணும். பாருங்கள், வகுப்பை இரு குழுக்களாக பிரிக்க வேண்டும். இரு குழுக்களுக்கு சில அட்டைகள் வழங்க வேண்டும். குழு 1 உள்ள ஒவ்வொருவரும் குழு 2 உள்ள பொருத்தமான இடம் என்ன காரணத்தை கூறி இணைய வேண்டும். காரணத்தை சொல்லி இணையணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருக்கல்ல இருக்குது, அடிமானம் சமமாக இருக்குது, அடுக்கு தான் வேறு இருக்குது. அப்போ அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்கில் இருக்கிறது நம்ம கூட்டிடணும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே குழு 2னே எழுதிக்கோங்க. ஏன்னா இதுக்கு இணையாக என்ன வருமோ அது எழுதுங்க. கரெக்டான ஆன்சர் இங்கே மாற்றி கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு. அப்போது இங்கே குழு 2, இங்கே காரணம் கேட்டுக்கிறாங்கள, காரணம்னு எழுதிக்கோங்க. பாருங்கள், அடிமானம் சமமாக இருக்குன்னா a/m பெருக்கல் a/n இஸ் ஈக்குவல் டு a/m கூட்டல் n. அப்போ அடுக்கில் இருக்கிறது நம்ம கூட்டணும். அப்போ 3 அப்படியே இருக்கும். 6 5 கூட்டிங்கன்னா 11. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்களா, ஃபஸ்ட்டுக்கு இது வரும். அப்போ இங்கே 3/11 இங்கே வரும். அடுத்தது 2வது பாருங்கள், அதில் அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது கூட்டிடணும். அப்போது இதுக்கும் அதே தான், a/m பெருக்கல் a/n இஸ் ஈக்குவல் டு a/m கூட்டல் n. அப்போது 200 அப்படியே இருக்கும். 30 14 கூட்டிங்கன்னா 44. அப்போது 244 வரும் அடுக்கு. அப்போது இது 2வதுக்கு ஆன்சர். அப்போ இங்கே 200/44 வரும். அடுத்தது பாருங்கள், 46/6 வகுத்தல் 45/2. அப்போது ரெண்டுமே அடிமானம் சமமாக இருக்குது, வகுத்தல் இருக்கிறதுனால சமமாக இருக்கிறதுனால இது நம்ம கழிச்சிடணும். அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா a/m இஸ் ஈக்குவல் டு a/m கழித்தல் n. அப்போ கழிச்சிடணும். அப்போது 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ 45/4 வரும். அப்போ இங்கே இருக்குதுங்களா, இது 3வதுக்கு ஆன்சர். அப்போது 45/4. அடுத்தது பாருங்கள், 4வது 100 இருக்குது. அப்போ அடுக்கு நம்ம கழிச்சிடணும், வகுத்தலில் இருக்கிறதுனால. அப்போ இதுக்கும் அதே பார்த்திங்கன்னா a/m/a/n இஸ் ஈக்குவல் டு a/m கழித்தல் n. அப்போ கழிச்சிங்கன்னா 52ல் 49 போச்சுன்னா 3. அப்போ 100/3 வரும். அப்போ இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், இதுதான் 4வதுக்கு ஆன்சர், 100/3. அதுக்கப்புறம் பாருங்கள், 6 பெருக்கல் 7 கியூப்னு சொல்லியிருக்கோம். அப்போது உள்ளே நீங்கள் க்யூப் போட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே 6 கியூப் 7 கியூப்னு வரும். அப்போது a பெருக்கல் b ஹோல் பவர் mனா a/m பெருக்கல் b/m. அப்போது இந்த ஃபார்மில் வந்துச்சுன்னா அப்போ இதுக்கு க்யூப்பில் வர்றது ஆன்சர். அப்போ 6 கியூப் 7 கியூப்னு வரும். அப்போ இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், 5வது இதுதான் ஆன்சர். அப்போது 6 கியூப் பெருக்கல் 7 கியூப். அடுத்தது பாருங்கள், இதுக்கும் அதே ஃபார்முலா தான், a பெருக்கல் b ஹோல் பவர் m இஸ் ஈக்குவல் டு a/m பெருக்கல் b/m. அப்போது 20/15 30/15 இது வரும் 6வதுக்கு ஆன்சர். அப்போது 20/15 பெருக்கல் 30/15. அதுக்கப்புறம் பாருங்கள், 12/4 ஹோல் பவர் அடுக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது மேலே இருக்கிறதுனா இது ரெண்டுமே பெருக்கிடணும். அப்போ பாருங்கள், a/m ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a/mn பெருக்கிடணும் ரெண்டுமே. அப்போது 4 2 8. அப்போது 12/8 வரும். இது 7வதுக்கு ஆன்சர். அப்போது 12/8. அதுக்கப்புறம் இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே தான், a/m ஹோல் பவர் n a/m பெருக்கல் n. அப்போது 16 15 நீங்கள் பெருக்கணுன்னா 240. அப்போ 70/240. இங்கே 8வதாக கொடுத்து இதுதான் ஆன்சர். அப்போது 70/240. புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுக்கு பொருத்தமான இணை கண்டுபிடிச்சிட்டோம், காரணம் கூட கொடுத்துட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். செயல்பாடில் இருந்தது கட்டத்துக்கு ஆன்சர்.